கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் 1 நாளாகமம் 29:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அடுத்தது சொல்றாரு சங்கீதம் 39:3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் தியானிக்கும் பொழுது நம் வாயிலிருந்து விண்ணப்பங்கள் அது புறப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை நடத்தினார், என்னெல்லாம் நமக்கு செய்தார், அவருடைய வல்லமை நமக்குள்ளா இருந்து எப்படி வெளிப்பட்டது என்ற காரியத்தை அது விண்ணப்பங்களாய் வெளிக்கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் 2 சாமுவேல் 22:31 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் என்ன பண்றாருன்னா கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் எப்படின்னா கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப வசனம் நாவில் இருக்கும் பொழுதுதான் நாம் என்ன பண்ண முடியும், அவருடைய வல்லமை புரிந்து கொள்ள முடியும், கரத்தின் கிரியைகளை அனுபவிக்க முடியும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அக்கினி மூலத்தக்கதாக நம்மளுடைய எலும்புகளிலே அடைப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மள உயிர் பெற செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம நாவிலே வசனம் அதிகமா இருப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருந்தார் இல்லைங்களா, அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நாம் என்ன பண்ணுவோம், தியானிக்கிறவர்களா இருக்கிறோம். தியானிக்கும் பொழுதுதான் அது ஒரு அக்னி அனுபவத்துக்குள்ள நம்மளை அழைத்து செல்லுகிறது. அப்ப அந்த அக்னி நமக்குள்ள வரும்பொழுது நமக்குள்ள இருக்கிற வேண்டாத காரியங்களை அது பட்சித்து போடக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய வசனம் ஹல்லேலூயா அது புடமிடப்பட்டவைகளா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியா இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா வளைந்திடுமே, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கும்போது தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களி
களிமன்னா அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்மநேச இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமன்னா அனுதினம் நீ வணைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினா காண்கிறேனே என்ப காணா தேசமதை. கண்களினா காண்கிறேனே என்பதே காணானை. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமன்னா அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆமென். நம்மளுடைய பரம குயவனாகிய இயேசுவின் கையிலே நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது அவருக்கு விருப்பமான பாத்திரமாய் மாத்திரமல்ல, அவருக்கு உகந்த பாத்திரமாய் ஆண்டவர் அவர் நம்மை வணைந்து கொள்ள போதுமானவராய் இருக்கிறார். எப்படியாக என்றால் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை உருமாற்றி உருவேகப்படுத்தி அவருடைய கனிகளினாலே நம்மளை அலங்கரிக்கப்பட்ட ஒரு பாத்திரங்களாய் இயேசு கிறிஸ்து நம்மளை வணைந்து கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படியா இதை செய்தார் என்றால் அவருடைய ஜீவனையே கொடுத்து இந்த மீட்பை நமக்கு தந்தாருங்க. இதை பார்க்கிற நாம் யாரா இருந்தாலும் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே கொடுப்போம். அவருக்கு சித்தமானபடி நம்மளை வணைந்து அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். God bless you.